त्र्यंबकं यजामहे सोन्दिं पुष्टिवर्धनम् उर्वारुकबन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமஹ. இன்று 10 டிசம்பர் 2016 கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கி ஏகாதசி மாலை 3:43 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி. இன்றைக்கி நாள் முழுவதுமே அஸ்வதி நட்சத்திரம். கிரகநிலையை பொறுத்தவரை சந்திர பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வேறு கிரகநிலைகளில் வேறு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இன்றைய நாளின் விசேஷம் என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி சுக்லபக்ஷ ஏகாதசி. ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள். தயவு செய்து திருவோண நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று விரதம் இருங்கள். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசியிலேயே சுகாதிபதி சந்திர பகவான் இருப்பதால் சுகத்திற்கு எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழிலை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய். ரிஷபராசி அன்பர்களே, இன்று விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தைரியாதிபதி சந்திர பகவானால் சில முடிவுகளை எடுக்கும் முன் தக்க ஆலோசனைகளை மேற்கொள்வது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் புத பகவான் வக்ரநிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தின் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழிலை பொறுத்தவரை நல்ல மேன்மையான நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் புதன் குரு. கடகராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்ப்பதால் பணம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இன்று தளரும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன். சிம்மராசி அன்பர்களே, இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் விரையாதிபதி சந்திர பகவானால் சுப விரய செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகுவிற்கு சந்திர பகவான் திரிகோண சம்பந்தம் பெறுவதால் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கிரன். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் மிக மிக ஆலோசனை செய்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் சில வேண்டாத சம்பவங்கள், சில வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்களை சக ஊழியர்கள் உதவியுடன் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் புதன் சுக்கிரன். துளாராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு கேந்திரம் பெறுகிறார். உத்தியோகம் தொழில் சார்ந்த துறையினருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்க போகிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படலாம். நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குவது நன்மை தரும். நீண்ட நேரம் கண்விழித்திருப்பது உடல் அசதியை உருவாக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது தகுந்த ஆலோசனை செய்து கொள்வது நன்மை தரும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களது நேர்மையின் மூலம் எந்த ஒரு காரியத்தையும் சுலபமான முறையில் சமாளிப்பீர்கள். சிக்கலான காரியங்கள் வந்தாலும் கூட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தகுந்த ஆலோசகர்களிடம்
ஆலோசனை செய்து கொள்வது அவசியம். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன், குரு. மகர ராசி அன்பர்களே, இன்று ராசியிலேயே சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார். வாழ்க்கை துணையில் வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பாராட்டினை பெற்றுத்தரும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் செவ்வாய், சுக்கிரன். கும்பராசி அன்பர்களே, இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவின் சேர்க்கையால் மனக்குழப்பங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசித்து தக்க ஆலோசகர்களின் ஆலோசனை பெற்று செய்வது நன்மை தரும். நீண்ட காலமாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு இன்று விடை காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் செவ்வாய், குரு, சுக்கிரன். மீனராசி அன்பர்களே, இன்று வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருப்பதால் வாக்கு வன்மை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மிளிரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன், குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கான ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். அதில் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, நாள் முழுவதுமே சாப்பாடு சாப்பிடாமல் இருந்து நாம் விரதம் இருக்கணுமா? ஏன்னா அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவர். அந்த நோயின் தாக்கம் காரணமாக என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். 100% இந்த இயற்கையான முறையில் சாப்பிடாமல் இருந்து தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் பெருமாளுடைய நினைவாகவும் பெருமாளுடைய பாசுரங்களை நாம் சொல்லி பெருமாளுடைய மந்திரங்களை நாம் சொல்லி இருந்தாலே அதுதான் உபவாசம். 24 மணி நேரமும் அதே நினைவாகவே நாம் இருக்கணும். இந்த விரதங்கள் எல்லாமே எதற்காக அப்படின்னா, நம்முடைய மனத்தை நாம் கட்டுப்படுத்துறதுக்காகவும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்காகவும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து போயிருக்காங்களே தவிர, நானும் விரதம் இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லி நம்ம பெருமைப்படுத்துவதற்கான நம்மை நாமே பெருமைப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் இது கிடையாது. அப்போ தயவு செய்து இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ன பண்ணுங்க, முடிந்தவரை நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் மருந்து சாப்பிட்டு அதன் பிறகு இந்த விரதம் அப்படிங்கிறது நீங்கள் 24 மணி நேரமும் பெருமாள் நினைவாகவே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு விரத முறை. தயவு செய்து ரொம்ப பட்டினி கிடந்து உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நாளைக்கு நான் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.